வெல்கம் பேக் டு வலி குக்கிங். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்யலாம். இது வந்து பிஸ்தாவில் வச்சு நான் செஞ்சுருக்கேன், பிஸ்தா ஐஸ்கிரீம். ஸோ நீங்களே வீட்டிலே செய்கிறதுக்கான செம்ம ஆப்ஷன், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 1 கப்பு பிஸ்தா எடுத்திருக்கேன். அந்த பிஸ்தா வந்து இது வந்து அன்சால்டட் பிஸ்தா, அதனால் டேரெக்டாக நீங்கள் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பவுடர் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பால் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது இந்த மாதிரி க்ரீமியாக நம்மளுக்கு டெக்ஸ்சர் கிடச்சிரும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் இப்போ 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திங்கன்னா தாராளமாக இந்த ஐஸ்கிரீமோட குவான்டிட்டி வந்து ஒரு 8 ஸ்கூப், லைக் 8 பேர் வந்து 2 ஸ்கூப், ஸோ டோட்டலாக 16 ஸ்கூப்ஸ் கிடைக்கும். அந்த குவான்டிட்டி இது. நீங்கள் இதை பீட் பண்ண நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் பவுலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிஸ்தாஷியோ க்ரீமை, அந்த பிஸ்தாஷியோ க்ரீமை வந்து இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு வந்து மில்க் மேட் வந்து ஒரு டின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீமு அண்ட் பிஸ்தாஷியோ எல்லாம் போட்டு அதை அப்படியே ஒரு லேயர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிஸ்தாஷியோ இந்த மாதிரி டபுள் டாப் 2 தடவை லேயர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 8 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பிஸ்தாஷியோ ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடும். செம்ம க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக விப்பிங் க்ரீமில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்சரும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.